டேய் ஹரிசு, என்னடா ரூமே கண்டபடி கிடக்குதுடா. நேற்று தான் அந்த அக்கா வந்து க்ளீன் பண்ணிட்டு போச்சு. அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கிற? க்ளீன் மட்டும் பண்ணிடுவோமா? நம்ம எது க்ளீன் பண்ணணும்? அதுக்கு தானே அந்த அக்கா வேலைக்கு வச்சுருக்கோம், அவங்க வந்து பண்ணிப்பாங்க. மாப்பு இல்லை, அவங்ககிட்ட மாப்பு வாங்கிட்டு வர சொல்லிட்டல. டேய், நான் இன்னைக்கு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்குறியா? நைஸ் ட்ரை, பட் டோன்ட் ட்ரை நெக்ஸ்ட் டைம். உன்னை கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆச்சு, இன்னும் ரஜிதா அக்கா கையாலே தான் சாப்பிடணுமா? அதே தான் நானும் சொல்றேன். நம்ம கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. முதல்ல சாம்பார் வைக்க கத்துக்க, அப்புறம் இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணலாமா? உனக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை. எனக்கும் ஆசை தாண்டி, ஆனா அது நடக்காதே. ரஜிதாக்கா வந்ததும் சமைச்சு ஆபீஸ் கொண்டு வந்து சேர்த்து வரேன். டேய் பாய் பாய். காலையில இருந்து எல்லா வேலையும் நானே பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு வீட்டுல வேலைக்காரி? நானே வேலைக்காரி இருந்துட்டு போயிருவேனே. நீ தானே மளிகை சாமானை வாங்கிட்டு வரணும் லிஸ்ட் கொடுத்துருந்த, அதை வாங்கிட்டு வரணும்லம்மா. அவ என்ன நம்ம வீட்டுக்கு மட்டுமா வாங்குறா? 4 வீட்டுக்கு சேர்த்துல வாங்குவா. இன்னைக்கு வரட்டும். அக்கா சொல்லுங்க. நேத்து தானே ரூம் ஃபுல்லா க்ளீன் பண்ணி விட்டு போனேன், அதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. பாத்திரத்தை சிங்க்ல போடும்போது கொஞ்சம் தண்ணி ஊத்தி வைக்கலாம்ல, கழுவு எடுக்கும்போது வாந்தி வருது. அக்கா, பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் வந்ததுல இருந்து நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. பயந்துட்டேன்க்கா. என்ன மேடம் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் அவனுக்காக தான்க்கா. நானும் யூடியூப் சேனல் பார்த்து ட்ரை பண்ணிட்டேன், சமையல் புக் பார்த்து ட்ரை பண்ணிட்டேன். அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அப்படி என்ன சமைச்சேன் இன்னைக்கு? குடு பாப்போம். ஏய் சூப்பர்ப்பா, நல்லா இருக்கே. ஏன் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு? வாங்க மகாராணி, இதென்ன நீங்க வேலை செய்யற வீடா இல்ல உங்க சொந்த வீடா? உங்க இஷ்டத்துக்கு உங்க டைமுக்கு வர்றீங்க. எப்பவும் போல கரெக்ட் டைம் தகுந்தமா வந்திருக்கேன். ஏன் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி வந்தா என்னவா? நீங்க வந்து பாத்திரம் கழுவி குடுக்கற வரைக்கும் நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? இனிமேல் நேரத்துல வர பாக்குறோமா? ஓ, ரெஜிதா, நீ போகும்போது இந்த சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. மா அது கெட்டு போச்சுமா. அதான் உனக்கு கொடுக்கறேன். மா ஆமாமா, நீதான் எதையும் வீணாக்க மாட்டல்ல, அதான் உனக்கு கொடுக்கறேன். இது எடுத்துட்டு போய் வடை கிடக்கு ஏதாவது போட்டுக்க. ஏன்டி உம்மனே வந்துட்டு இருக்க? நான் எப்பவும் கடைசியா போவேன்ல விஜயலட்சுமி வீடு, ஆமா, அந்த வீட்டுக்கு போறத விட்டுட்டேன்டி. என்னடி சொல்ற? ரெஜிதா, குப்பை வண்டி வந்துச்சு பாரு, கொட்டிட்டு வந்துரு. ரெஜிதா, மழை வர்ற மாதிரி இருக்கு, காயப்படுவ துணி எடுத்து வந்துரு. ரெஜிதா, தண்ணி வரல பாரு, மோட்டர் போட்டு விடு. மா வேலை முடிஞ்சத கிளம்புறேன். போகும்போது வாசல கொஞ்சம் கூட்டி விட்டு போயிரு, ஒரே குப்பையா இருக்கு. மா அடுத்த மாசம் சம்பளத்துல ஒரு 300 ரூபாய் சேர்த்து கொடுக்குறீங்களா? எதுக்கு? இல்ல சமைச்சா போதும்னு மட்டும்தான் கூப்பிட்டீங்க, இப்ப எல்லா வேலையும் வாங்குறீங்க, அதுதான். மத்த எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்து உன் சௌரியத்தை தானே இங்க சமைச்சு கொடுக்குறேன். நான் அதான் கேக்குறேன்னா, பேசுற சம்பளத்துக்கு மேல 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. இஷ்டம்னா இரு, இல்லைன்னா கிளம்பு. போகும்போது மறக்காம அந்த வாசலை கூட்டி விட்டு போயிரு. இல்லம்மா இது சரி வராது, இனிமேல் நான் உங்க வீட்டுக்கு வரல. போடி போ, இது சம்பளத்துக்கு ஆளா இல்ல. காசை தூக்கி போட்டா வர 1000 பேர் இருக்காங்க.
விடுடி, நான் வேலை பார்க்குற வீட்டுல இதே தொல்லை தான். ஒரு வேலைன்னு கூப்பிட்டு 100 வேலை சொல்லுவாங்க. ஒரு வீட்டோட சம்பளம் போச்சேடி. அவ்வளவுதானே. ஐடி பார்க்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை இருக்கு, போறியா? அங்கேயா? ஏன்டி? ஒண்ணும் இல்ல. ரெஜி, நீ மறுபடியும் இங்கே வேலைக்கு வருவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோங்கிறதுனால பேசாம இருக்கேன். ஓடிடு. என்கிட்ட காஸ்ட்லி ஐஃபோன் இருக்கு, வால்பேப்பர் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்கிட்ட ஆடி கார் இருக்கு, லாங் டிரைவ் போக ஆள் இல்லை. என்கிட்ட சொந்த வீடு இருக்கு, ஆனா விளக்கேத்த யாருமே இல்லை. என்கிட்ட கட்டசிமா இருக்கு, அடிக்கிற காலில. ஹலோ, இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாளா நடந்துட்டு இருக்கு. இது என்ன ஆபீஸ் டாய்லெட்டா இல்ல பப்ளிக் டாய்லெட்டான்னு எனக்கு தெரியல. க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்சைட். வாட்ஸ் கோயிங் ஆன் ஸ்ரீ? சார், வாஷ்ரூம் யூஸ் பண்றாங்க, சரியா ஃப்ளஷ் பண்றதே கிடையாது. இது கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. சார், க்ளீன் பண்ணிட்டியான்னு என்ன பார்த்து கேக்குறாங்க சார்? நான் என் வீட்லயே பண்ணதில்ல. ஷாஷிகா, க்ளீன் பண்ணியாச்சான்னு கேட்டேன், க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு கேட்கல. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சார், ரொம்ப டர்ட்டியா இருக்கு. நாங்களும் மனுஷங்க தானே, இப்படி இருந்தா எப்படி நாங்க க்ளீன் பண்றது? அப்ப எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா மேடம்? ஃப்ளஷ் பண்ணாம இருக்கு, க்ளீன் பண்ணுங்கன்னு நீங்க பாட்டுக்கு உள்ள அனுப்பிட்டீங்க. நீங்க யூஸ் பண்ண டாய்லெட்டை நீங்களே க்ளீன் பண்ண கஷ்டப்பட்டா எப்படி மேடம்? நம்ம வீட்டை விட ஆபீஸை தான் க்ளீனா வச்சுக்கணும். சோறு போடுற இடம் இல்லையா மேடம்? That's none of your business. Totally disgusting. That's why we are giving money, right? அப்போ காசு கொடுத்தா போதும், க்ளீன் பண்ணிடலாம். அப்படிதானே மேடம்? Of course. Take it. Do it. இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? வேணா, நான் மட்டும் விட்டுருவா போறேன். வரலன்னா விட்டுறேன். ப்ளீஸ் குடி. அக்கா, மதியம் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ரெஜிதா, நேத்து செஞ்ச பிரியாணி கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, அங்க வச்சிருக்கேன், போகும்போது எடுத்துட்டு போயிரு. அக்கா, என்னக்கா ஆச்சு? வழக்கம் போல பாத்திரம்லாம் அப்படியே தான் கிடந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சுலர் ரூம்னா அப்படிதானே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய், இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்க, கரெக்ட்? நல்லா இல்லை. என்னாச்சுப்பா? இன்னைக்கு அவருக்கு உன்னோட சமையல் பிடிக்கலையா? பிடிக்கும், ஒன்னும் ஃபீல் பண்ணாத. இல்லக்கா, இனி நான் சமைக்க போறது இல்ல. இங்கதானே இங்க வச்சேன். என்னவா தேடுறீங்க? நேத்து நைட்டு சிக்கன் ரைஸ் வாங்கியிருந்தோம், அது மீதி இருந்தது. அதைத்தான் இங்க ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தேன். வந்ததை எடுத்து என் பையில வச்சுக்கிட்டமா? என் பையில எடுத்து வச்சுட்டேன். இல்ல ரெஜி, அது கெட்டு போயிருந்துச்சு. அதை கீழே கொட்டிட்டு கழுகி வைக்க சொல்லலான்னு தான் கேட்டேன். எப்பவும் எடுத்துட்டு போறது தானம்மா, அதனால நானே எடுத்து வச்சிட்டேன்.
என்னது ரூம் கிச்சன்லாம்? அக்கா பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிட்டேன், இனிமேல் ஸ்மெல்லு வராது. சாரிக்கா, பேச்சுலர் ரூமாக இருந்தாலும் நம்ம வீடு தானே. ரெஜி, இன்னைக்கு ஒரு 1/2 டம்ளர் சாப்பாடு எக்ஸ்ட்ரா வச்சிரு. ஏமா யாராவது வராங்களா? யாரும் வரல ரெஜி, உனக்கு தான். எனக்கா? ஆமாம்மா, நான் என்னமா பெரிய தான வள்ளலாட்டம் கெட்டு போன சாப்பாடுன்னு கூட தெரியாம மீதமான எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கேன். அது எப்படி நீ கொண்டு போய் சாப்பிட்டுருப்ப? நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குமா. நீயாவது சொல்லியிருந்திருக்கலாம்ல எனக்கு வேண்டான்னு. வேணான்னு சொன்னா என்ன இந்த வேலைக்காரிக்கு இவ்ளோ திமிரா அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்களோன்னு ஒரு சின்ன பயம். அதனாலதான் நான் சொல்லல. அதுவும் இல்லாம தினமும் உங்க வீட்டுல வந்து வேலை செய்யணும் இல்லம்மா. தம்பி அக்கா வழக்கம் போல சாப்பாடு சூப்பர், பின்னிட்டீங்க. சமைச்சது நான் இல்ல, மதி. உண்மையத்தான் சொல்றேன், மதி தான் சமைச்சா. தம்பி நான் ஒன்று சொல்லிட்டா, ருசிங்கிறது நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் இல்லை, கொடுக்குற மனசுலையும் அதை அன்போட வாங்குற மனசுலையும் தான் இருக்கு. இப்போ சாப்பிட்டு பாருங்க, இன்னும் ருசியாக இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கு. உண்மையாக தான் சொல்றீங்களா? இன்னொரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? இந்தாமா குப்பை வண்டி வந்திருக்கு, போய் குப்பையை போட்டு வந்துரு. சமைக்க மட்டும் தானே கூப்பிட்டுருந்தீங்க. ஐயா என்ன சலிச்சுக்கிற? என் வீட்டுக்கு வந்தா எல்லாரும் எல்லா வேலையும் தான் செய்யணும். இந்த சம்பளத்துக்கு ஆளா இல்ல, காசை தூக்கி போட்டா 1000 பேர் வருவாங்க. கிளம்பு. ஹலோ சரோஜா, சமைக்க மட்டும் ஆள் வேணும், யாராவது இருக்காங்களா?